அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து உயர்ரக கஞ்சா கடத்தி வரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய கேரள மாநில இளைஞரை சோதனை செய்தபோது இந்த உயர்ரக கஞ்சாவானது சிக்கியுள்ளது. போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க காத்திருந்த நபர் தப்பியோடியுள்ள நிலையில் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய கேரள மாநில இளைஞரை சோதனை செய்தபோது இந்த போதைப் பொருள் சிக்கியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா. சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நள்ளிரவு வந்து சர்வதேச விமான நிலையத்தில் தாய்லாந்துலேருந்து வந்த ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு போதைப் பொருள் கடத்தி வந்திருக்காங்க. அந்த கடத்தி தற்போது கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் 27 வயசு ஆகுது. அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ரகசிய தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த போதை ஆசாமியை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் பயணிகள் இருந்து இந்த போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு அவருக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து இந்த மர்ம நபர் ஆசாமி கொடுத்து தற்போது சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னைக்கு வெளிநாட்டிலிருந்து அதிகமாக விமானங்கள் பெரும் அளவில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலையத்துக்கு சுங்க அதிகாரிகளுக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் இருக்க ஏர் விஜிலன்ஸ் அதிகாரிகள் சென்னை விமான நிலைய தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அந்த நிலையில் தாய்லாந்து நாட்டிலிருந்து தலைநகர் பாங்காங்கிலிருந்து ஏர் ஏசியா பயணிகள் விமானம் நேற்று நள்ளிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகள் பார்த்தீங்கன்னா சுங்க அதிகாரி ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது அந்த விமானத்தில் வந்திருந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த சுமார் 27 வயது ஆண் பயணி மீது ஏர் இந்தியா அதிகாரிகள் சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரி அந்த கேரளா பயணியை நிறுத்தி விசாரித்த போது அவர் அதாவது பயணியின் கேரளாவில் இருந்து சுற்றுலா பயணிகளாக விசாவில் கடந்த 1 வாரத்துக்கு முன்பு தான் தாய்லாந்துக்கு சென்றதாகவும் அங்கிருந்து தற்போது சென்னை திரும்பி வந்திருக்கார். அவரை அதிகாரிகள் விசாரித்த போது மேலும் அவருக்கு முன்னுக்கு பின் பேசினார். இதையடுத்து அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படுத்த உடனே அந்த பயணியை வெளியே விடாமல் அவரை கொண்டு வந்து அவர் உடைமைகளை விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரி அலுவலகத்துக்கு கொண்டு சென்று பரிசோதனை. அப்போது அவருடைய சூட்கேஸ்க்குள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பாக்கெட்டுகள், சாக்லேட்டுகள், பாசுகள் ஏராளமாக இருந்தன. அதை பாசுகளில் இடையே 10 பிளாஸ்டிக் பாசுகள் இருந்தன. இந்த பாசுகளை பரிசோதித்த போது அதில் உள்ள உயரக ஹைட்ரோனிக் போதைப் பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இந்த பாசல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 கிலோவிலிருந்து 114 கிராம் உயரக ஹைட்ரோ கஞ்சா போதை இருந்த 11 செய்து. இந்த சர்வதேச மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மதிப்பு 10 கோடி என்று கூறப்படுகிறது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் கேரள பயணியை போதைப் பொருட்களை கடத்தி வந்த மற்றும் சுங்க அதிகாரி சட்டத்தையும் கைது செய்து அவருடைய இந்த பயணியிடம் மேலும் விசாரணை நடத்திய போதைப் பொருள் வேறு யாருக்காக இங்கிருந்து சப்ளை செய்கிறார்களா, வேறு யாருக்கு இங்கிருந்து கொழுக்க வந்தார் என்று தற்போது விசாரணை மேற்கொள்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா 10 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் சென்னை சர்வதேச விமானத்தில் கடத்தி கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.